என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சந்தோஷமும் நியாய தீர்ப்பும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. சந்தோஷமும் நியாய தீர்ப்பும். தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கி 11:9. தேவன் தன் பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றே விரும்புகிறார். அதனால்தான் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களையும் தாவர இனங்களையும் படைத்து மனிதரிடம் ஒப்படைத்து இவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவும் தன் மலை பிரசங்கத்திலே, காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறார். மனம் திருந்திய மைந்தன் கதையிலும் அவன் மனம் திருந்தி வந்தபோது உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தும்படியும் கைக்கு மோதிரம் போடும்படியும் கூறுகிறார். மாசு மறுவற்ற மகிழ்ச்சி இந்த உலகத்திலே எவ்வளவோ இருக்கிறது. பிரசங்கி அந்த சந்தோஷங்களில் வாலிபர்கள் திளைக்கும்படி கூறுகிறார். கூடவே ஓர் எச்சரிக்கை. இவை எல்லாவற்றின் நிமித்தமும், அதாவது வாலிபனின் நெஞ்சின் வழிகள், கண்ணின் காட்சிகளின் நிமித்தமும் தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராம். எனவே எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தாலும் தேவனுடைய நியாயத்திற்கு முன் நான் குற்றம் சாட்டப்படுவேனா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். வாலிபருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இது ஓர் எச்சரிக்கைதான். என் சந்தோஷம் பிறருக்கு வேதனை அளிக்குமா? என் சந்தோஷம் பிறரை சோதனைக்குள்ளாக்குமா? நான் வீண் செலவு செய்கிறேனா? என் சந்தோஷங்கள் என் உடலுக்கும் ஆத்துமாவுக்கும் ஊறு விளைவிக்கின்றனவா? என் சந்தோஷம் என் பெற்றோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருக்கிறதா? இதை ஆடம்பரம் என்று மற்றவர்கள் பழிப்பார்களா? போன்ற கேள்விகளை தனக்குத்தானே கேட்டு தேவனுடைய நியாயத்தில் நிமிர்ந்து நிற்க தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கும் ஓர் எல்லை இருக்கிறது, நெறிமுறை இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளும் அறிவு வேண்டும். தேவனுக்கு பிடிக்காதவை எவை என்று ஒதுக்கி தள்ளத்தக்கதாக திருமறை ஞானம் வேண்டும். தவறானதை சட்டென்று உதறி தள்ளும்படிக்கு உள்ளத்தில் தெளிவும் உறுதியும் வேண்டும். என் சந்தோஷம் எஜமானுடைய சந்தோஷத்தில் நுழைவதற்கு இடையூறாகிவிடக்கூடாது. என் சந்தோஷம் எஜமானுடைய சந்தோஷத்தில் நுழைவதற்கு இடையூறாகிவிடக்கூடாது. தீர்மானம். நியாய தீர்ப்பு உண்டு என்று எனக்குள் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன். தவறான சந்தோஷங்களை ஒதுக்கி தள்ளுவேன்.